வரலாற்றை சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம் மூலம் தன்னிகரா மாநிலமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் அருமை இளவல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே 8418 கிலோமீட்டர் பயணித்து 22 நாட்களிலே 122 கூட்டங்களில் 3726 நிமிடங்கள் பேசி நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற உறுதுணையாக இருந்த மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், வருங்கால தமிழ்நாட்டை வழிநடத்த உள்ள மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற கட்சி தலைவர் அனைவருக்கும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னை வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை 1996 முதல் 6 முறை ஒட்டத்தரம் தொகுதியிலே தொடர்ந்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கி இருக்கின்ற அந்த தொகுதி மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. அதேபோல என்னை வெற்றி பெற செய்ததற்கு பெரிதும் உறுதியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள், தோழமை கட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், என்னுடைய சார்பாக திண்டுக்கல் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு உணவுத்துறைக்கு சுமார் 10,500 கோடி ரூபாய் மானியமாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லுக்கான மாநில அரசினுடைய ஊக்கத்தொகை மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டு காலத்திலே 3 முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மே 7ஆம் தேதி பொறுப்பேற்ற பின்பு அந்த ஆண்டு 2021 1/10/2021 முதல் கடந்த 10 ஆண்டுகளாக நெல்லுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சன்னரகத்துக்கு 70 ரூபாய் இருந்ததை 100 ரூபாயாகவும், பொது ரகத்துக்கு 50 ரூபாய் இருந்ததை 75 ரூபாயாகவும் உயர்த்தி 1/10/2021 முதல் அந்த ஊக்கத்தொகை வழங்கினார்கள். கடந்த 2023 அந்த சன்னரகத்துக்கான ஊக்கத்தொகை 100லிருந்து 107 ரூபாயும், பொது ரகத்துக்கு 75 ரூபாயிலிருந்து 82 ரூபாயும் உயர்த்தி வழங்கினார்கள். நேற்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே மாண்புமிகு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர், நானும் மற்ற தலைமைச் செயலாளர், எங்கள் துறையின் அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்ட கூட்டத்திலே அவர் நெல்லுக்கான ஊக்கத்தொகை அறிவித்தார்கள். அதாவது வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சன்னரகத்துக்கு 107 என்பதை 130 உயர்த்தி, பொது ரகத்துக்கு 82 என்பதை 105 உயர்த்தி இந்த ஆண்டு வருகின்ற செப்டம்பர் 1 முதல் இன்றைக்கு ஒரு குவிண்டாலுக்கு நெல் 2450 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கார்கள். அடுத்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னோம். அந்த வாக்குறுதியை நேற்றைக்கு முதலமைச்சர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அடுத்த ஆண்டு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆட்சி எங்களுக்கு இன்னும் 22 மாதம் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த 2500 ரூபாய்க்கு மேலே செல்லும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 3 ஆண்டு காலத்திலே நெல்லுக்கான ஊக்கத்தொகை சுமார் 1200 கோடி ரூபாய் தமிழக அரசு வழங்கியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து